Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மேற்கு வங்கத்தினுடைய முதல்வராக சுவந்து அதிகாரியை நியமித்திருக்கிறார் அமித்ஷா. நியமிக்கும் போது கூடவே வெஸ்ட் பெங்காலுக்கு 3 முக்கியமான ப்ராமிஸ் அவர் கொடுக்குறாரு. அந்த ப்ராமிஸை பற்றி தான் இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அமித்ஷா கொடுக்கக்கூடிய முதல் ப்ராமிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மேற்கு வங்கத்தில் இனிமேல் ஊடுருவல் தவிர்க்கப்படும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. 2வது ப்ராமிஸ் என்ன அப்படின்னா, பசு கடத்தல் அப்படின்றது தடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. 3வதாக அவர் ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. என்னன்னா, போதைப் பொருள் புழக்கம் அப்படின்றது அடியோட தடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த 3 ப்ராமிஸ் தான் வெஸ்ட் பெங்காலுக்கு அமித்ஷா அவர்கள் கொடுக்கக்கூடிய ப்ராமிஸ். இப்போ நமக்கு சில கேள்விகள் எழலாம். முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், எல்லைகளை பாதுகாக்க வேண்டியது அப்படின்றது மத்திய அரசினுடைய கடமை. அந்த அதிகாரமுமே அவங்க கிட்ட தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கு அமித்ஷா எப்படி இந்த மாதிரியான ஒரு ப்ராமிஸை கொடுக்க முடியும் அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய முதல் கேள்வி. இதற்கான பதில் கொஞ்சம் சிக்கலானது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே நடக்கக்கூடிய ஊடுருவலை மத்திய அரசு நினைச்சா மட்டும் தடுக்க முடியாது, மாநில அரசும் சேர்ந்து தான் நினைக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், முன்னாடி இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் ஒரு டிஃபைன்டு பார்டரே இல்லை. இந்தியாவுக்குள்ள வங்கதேசத்தை சேர்ந்த சில பகுதிகளும், வங்கதேசத்துக்குள்ள இந்தியாவை சேர்ந்த சில பகுதிகளும் இருந்துச்சு. இதனால யார் பங்களாதேஷி யார் வெஸ்ட் பெங்காலி அப்படின்றதே தெரியாத புரியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ இந்த சூழ்நிலையை ஃபஸ்ட்டு தீர்த்து வைத்தவர் யார் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள். அவர் தான் ப்ராப்பராக ஒரு பார்டரையே டிஃபைன் பண்ணுறாரு. பங்களாதேஷ்குள்ளே இருக்கிற பகுதிகளை பங்களாதேஷுக்கும், இந்தியாவுக்குள்ளே இருக்கிற பகுதிகள் இந்தியாவிற்கும் சொந்தமானதுன்னு சொல்லி ஒரு பவுண்டரியை அவர் டிஃபைன் பண்ணுறாரு. இப்போ நடப்பு சினாரியோ என்ன அப்படின்னு சொன்னால், இந்த டிஃபைன்டு பவுண்டரியை சீல் பண்ணுற மாதிரி ஒரு வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். எப்படி இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் இவர்கள் வேலி அமைத்திருக்கிறார்களோ அதே மாதிரி இப்போ இந்தியா அண்ட் பங்களாதேஷ் இவர்களுக்கு நடுவில் வேலியை அமைக்கணும். இந்த வேலி அமைக்கிறதுக்கு யார் நிலம் ஒதுக்கி தரணும் அப்படின்னு சொன்னால், அது வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் தான் ஒதுக்கி தரணும். ஸோ இத்தனை நாள் 15 ஆண்டுகள் முதல்வராக இருந்த மம்தா பானர்ஜி இதற்காக எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை அப்படின்னு சொல்லப்படுது. 2026ஆம் ஆண்டுக்கான ஸ்டேட்டஸ் அடிப்படையில் நமக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா, சுமார் 127 கிலோமீட்டர் நீளத்திற்கு நிலம் தேவைப்படுது. ஆனால் இதுவரைக்கும் மம்தா வெறும் 8 கிலோமீட்டர் நீளத்திற்கு தான் லேண்டையே கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால தான் பங்களாதேஷ்லேருந்து வெஸ்ட் பெங்கால்குள்ளே தொடர்ந்து இந்த இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்குது. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸால் அதை தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லையை தாண்டுற வரைக்கும் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அந்த பகுதியை கண்காணித்து தடுக்க முடியும். ஒருவேளை அவங்க மாநிலத்துக்குள்ளே ஊடுருவிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவர்களை கண்டுபிடிச்சி வெளியில் அனுப்ப வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், மாநில அரசுக்கு தான் இருக்குது, மாநில காவல்துறைக்கு இருக்குது. ஆனால் மம்தா பானர்ஜி மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டே இதுதான். பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய இல்லீகல் இமிக்ரன்ஸை அவங்க வெஸ்ட் பெங்காலில் முர்ஷிதாபாத், நார்த் 24 பர்கானா, மால்டா இந்த மாதிரியான பகுதிகளில் திட்டமிட்டு குடியமர்த்துறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு அவர் மீது இருக்குது. ஸோ இந்த மாதிரி குடியமர்த்தப்பட்டவர்கள் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவர்களையும் வெளியேற்றுவோம் அப்படின்றதான் அமித்ஷா இங்கே கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஸோ 2வது விஷயத்துக்கு வருவோம். 2வது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பசு கடத்தல் தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எல்லாரும் என்னென்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, பிஜேபி வந்துருச்சு, இனி யாருமே பீஃப் சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை தான் அமித்ஷா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தவறாக புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய விஷயமே வேறு. இந்தியாவினுடைய பல மாநிலங்கள், தமிழ்நாடு ஆகட்டும், வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், இங்கெல்லாம் பசுவதை தடை சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் அமலில் இருக்குது. இந்த சட்டத்திற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், பசு வதையே கூடாதுன்றது கிடையாது. ஆனால் ஆரோக்கியமான பசுக்கள், ஆரோக்கியமான காளை மாடுகள் இதை இறைச்சிக்காக வெட்டக்கூடாது. ஒரு பசுவால் இனி பாலே கறக்க முடியாது, அதனால் கன்று ஈன முடியாது, அதனால் உழ முடியாது. இந்த மாதிரியான காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த மாடுகளை வெட்டலாம். அந்த மாடுகள் தான் அடி மாடுகள் அப்படின்றது தான் இந்த சட்டம் டிஃபைன் பண்ணுது. ஆனால் வெஸ்ட் பெங்காலில் என்ன நடக்குது அப்படின்னா, ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பசுக்கள் திட்டமிட்டு திருடப்படுது. இதற்காக இன்டர்நேஷ்னல் மாஃபியா செயல்படுறதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதாவது இந்த மாஃபியாவினுடைய வேலையே என்னன்னா,
ஊருக்கு ஊர் யார் யாரெல்லாம் பசுக்களை வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய பசுக்களை திருடி அதை பங்களாதேஷுக்கு இல்லீகலா கடத்திட்டு போய் அங்க பீஃபுக்கு வெட்டுறாங்க அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த வகையில 2022ல வெஸ்ட் பெங்கால் கவு ஸ்மக்லிங் ஸ்கேம் அப்படின்ற ஒரு ஸ்கேம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஸ்கேம் சிபிஐ மற்றும் இடி தரப்பினர் தற்போது விசாரித்து வருவதாக தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இப்படி விற்கிறவங்க யாரு, அப்படி விற்கக்கூடிய பணம் எதற்காக பயன்படுகிறது, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இதில் இருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பசுக்களை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஓனர்ஸ் இருப்பாங்கல்ல, அவர்களுடைய தொழில் அப்படின்றது கடுமையாக பாதிக்கப்படுது. ஏன்னா அங்கே வேற எந்த வேலையும் கிடையாது. அவர்களுடைய ஒரே வருமானம் அப்படின்றது பசுக்களை வச்சு தான். அந்த பசுக்களும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வேற என்ன செய்வாங்க? ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டி ஃபேஸ்டு ப்ராப்ளமாக இந்த பசு விஷயம் இருக்குது. அதையும் தீர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்கிறார். கடைசியாக போதைப்பொருள் புழக்கம். ஸோ இந்த போதைப்பொருள் புழக்கம் வெஸ்ட் பெங்காலோட ஒரு சோஷியல் இஷ்யூ கிடையாது. மாறா இது இந்தியாவிற்கே தலைவலியாக உருமாறக்கூடிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், மியான்மர் பேஸ்ட் பண்ணி நிறைய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் தற்போது இயங்கிட்டு வருது. இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனோட வேலை என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்தியாவினுடைய வடகிழக்கு, இந்தியாவினுடைய பிற மாநிலங்கள் இங்கெல்லாம் போதை மருந்துகளை விற்பனை செய்கிறது. அப்படி விற்பனை செய்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் இருக்கு இல்லையா, அந்த வருமானத்தில் இந்தியாவுக்குள்ளேயே கலவரத்தை தூண்டுறது. ஸோ அந்த வகையில் மியான்மர் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனால தான் மணிப்பூரில் கலவரம் தூண்டப்பட்டது அப்படின்றத நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். அது மட்டும் இல்லை, நார்த் ஈஸ்ட்டை தாண்டி இவர்கள் வெஸ்ட் பெங்கால்லையும் ஊடுருவி இருக்காங்க. அங்கேயும் இவர்கள் வந்து இந்த ட்ரக் மாஃபியா அப்படின்றது செயல்படுது. இவர்களோட பங்களாதேஷ் மாஃபியாவும் தொடர்பில் இருக்காங்க அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இதையும் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். அமித்ஷாவினுடைய இந்த 3 உத்தரவாதத்திற்கும் வெஸ்ட் பெங்காலில் மிகப்பெரிய வரவேற்பு அப்படின்றது கிடைச்சிருக்கு. இந்த உத்தரவாதங்களை பாஜக அரசு எந்த அளவுக்கு ஸ்திரமாக நிறைவேற்றுகிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.